सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं यूधं दुर्योधनस्तदा आचार्यपुनसंगम्य राजा वचनमब्रवीत्। பகவத்கீதை சாப்டர் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 2. இந்த ஸ்லோகத்திலேருந்து இன்னும் வரப்போற சில ஸ்லோகங்கள்ல சஞ்சயன் பேசுற மாதிரி இருக்கும். சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு பதில் சொல்றார். திருதராஷ்டிரோட மனநிலை புரிந்து சஞ்சயன் அங்க போர் கண்டிப்பா நடக்க போறதுன்றதை உறுதிப்படுத்துறார். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றதையும் விவரமா சொல்றார். பாண்டவர்கள் ஒரு வியூகம் அமைச்சு அதுல அவளுடைய ஆர்மி அசம்பிள் ஆயிடுத்து அப்படின்றாரு. கிங் துரியோதனா அப்படின்றார். ஏன்னா திருதராஷ்டிரக்கு தன் பையன் ராஜாவா வரணுன்றது ஆசைனால அதையும் புரிஞ்சு வச்சுன்னா சஞ்சயன் இது மாதிரி ராஜா துரியோதனன் பாண்டவரோட ஆர்மியை பார்த்துட்டு தன்னுடைய குருவான துரோணாச்சாரியரை போய் பார்க்கறார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை சொல்வார். அவர் என்ன சொன்னான்றது அடுத்த ஸ்லோகத்துல இருந்து வரும். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, துரியோதனனுக்கு பாண்டவரோட ஆர்மியை பத்தி தெரியாமையே இருந்ததார். அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தான் அவளோட பவரை பத்தி. இப்போ அந்த மைட்டி ஆர்மியை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருது. அதனால அவனுக்கு ஏற்கனவே அவன் பொறாமையோட இருந்தவன் இதை பார்த்த உடனே அவனுக்கு நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற பயத்துல தன்னுடைய குருவை போய் பார்க்கறான். அது எப்பவுமே அவன் மற்றவாளுக்கு மரியாதை கொடுக்கறவன் கிடையாது. அவன் அகங்காரம் பிடிச்சவன். ஆனா இப்ப தன் குருவை தானே போய் பார்க்கறான். ஏன்னா தனக்கு வெற்றி கண்டிப்பா வரும்ன்றத அவர் மூலம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இப்படி போறான். ஸோ அந்த ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும்போது, ஒரு போட்டி பொறாம இருக்கும்போது எப்படி ஒரு படபடப்பு வருது, ஒரு பயம் வருதுன்றத பார்க்கிறோம் நம்ம.